வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற 24ஆம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தன்று சென்னை கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இன்று துவங்கி வைக்க உள்ளார். ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டு அன்றிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரை பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்களை வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டின் சிறந்த படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் படமாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்று தேர்வாகியுள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார். சதுரகிரி கோவிலுக்கு செல்ல இன்று முதல் 4 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வானிலையை அறிய 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 ரேடர்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாகவும், ஹரியானாவுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் அக்டோபர் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் தற்பொழுது நடத்த வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிநவீன வசதிகளுடன் தமிழகத்தின் 2வது பெரிய விமான நிலையமாக தூத்துக்குடி மாறுகிறது. நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. தமிழகத்தில் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 2500 கோவில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 50 கோடிக்கான வரவோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். குரங்கம்மை தொற்றுநோய் பரவல் அதிகரித்துள்ளதால் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளதை தொடர்ந்து சுகாதாரத்துறை பாதுகாப்பு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கலைஞரின் நினைவு நாணயம் வருகின்ற 18ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜனவரி 2026ஆம் ஆண்டிற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கு 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும், இயற்கை இடர்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும், குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியிட்டார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.